நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பள்ளி ஆசிரியை மீது முன்னாள் கணவர் காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், தற்போது அந்த ஆசிரியர் எப்படி இருக்காங்க, மேலும் அவருடைய கணவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இந்த சம்பவத்தின் பின்னணியையும் பதிவு பண்ணுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவர் தீபா. 45 வயதான இவர் தனியார் பள்ளியில ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக சேலம் கோரிமேடு பகுதியை சேர்ந்த செல்வம் என்பவருடன் திருமணம் நடைபெற்று இருக்கிறது. இந்நிலையில தான் கருத்து வேறுபாடு காரணமாக செல்வம் என்பவர் விவாகரத்து கேட்ட நிலையில கடந்த 2020ஆம் ஆண்டு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில 2021ஆம் ஆண்டு இருவருக்கும் இடையே விவாகரத்தும் பெற்றிருக்கிறார்கள். இந்நிலையில தான் கடந்த 19ஆம் தேதி தீபா பள்ளிக்கு நடந்து சென்ற போது அப்போது ஒரு கார் ஆனது தீபா மீது ஏற்றிவிட்டு நிற்காமல சென்றிருந்தது. இதுல தீபா பலத்த காயமடைந்த நிலையில இது தொடர்பாக அவர் தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சையை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தீபா அளித்த புகாரின் பேர்ல ராசிபுரம் காவல் நிலையத்துல இது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் போலீசாருக்கே ஒரு அதிர்ச்சியானது காத்திருந்தது. குறிப்பாக அந்த காரை ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்தியவர் தீபாவோட முன்னாள் கணவரான செல்வம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. உடனே செல்வத்தை காவல் நிலையம் அழைத்து விசாரணை செய்த போதுதான் அவர் தான் அவரது முன்னாள் மனைவி மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அவருடைய அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக அவருடைய முகத்துல ஒட்டு தாடியை வைத்துக்கொண்டு இது போன்று கொலை செய்ய அவர் முயன்றிருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அவர் மீது கொலை முயற்சி மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலிலும் அவரை அடைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்து இந்த காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றது தொடர்பான ஒரு சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆசிரியை அந்த வழியாக நடந்து வருவதும் அது எதிர் திசையில அவருடைய முன்னாள் கணவர் காரை ஓட்டி இடித்து அவர் மேலே ஏற்றுவது போன்ற ஒரு சிசிடிவி காட்சிகள் தான் பதற வைக்கக்கூடிய வகையில இருக்கிறது. அந்த கொலை முயற்சி சம்பவத்தை பார்த்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஓடி வருவது போன்றும் அந்த சிசிடிவி காட்சியில வெளியாகி இருக்கிறது. இது மிகுந்த ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியாக வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சியை அடிப்படையாக வைத்துத்தான் முன்னாள் கணவரான அந்த செல்வம் என்பவரை கைது செய்து தற்போது போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்பது குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில அவர் பிரிந்த பின்பு விவாகரத்து பெற்று பிரிந்த பின்பு ஆசிரியர் வேறொருவருடன் யாராவது அவர் தொடர்பில் இருக்கிறாரா என்ற
அவருடைய தவறான பார்வையில இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மேலும் தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதுதான் காரணமா அல்லது ஜீவனாம்சம் உள்ளிட்ட செயலில் அவர் அதிகமாக வாங்கியதால ஏதேனும் கோபத்தின் காரணமாக அவர் ஏற்றினாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.